அரசாங்கமும் எதிர்க்கட்சிகளும் கடும் போட்டிக்கு தயார். இப்போதெல்லாம் அரசாங்கம் தொடர்ந்து தனது பைகளை திறந்து கொண்டிருக்கிறது. இந்த பைகளில் பெரும்பாலானவற்றை அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ்தான் பிரித்து பார்க்கிறார். சமீபத்தில் பிரதமரும் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவும் ஒரே நாளில் 2 பைகளை திறந்தனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் நாட்டு பயணங்களுக்கு செலவிடப்பட்ட பெரும் தொகையை பிரதமர் ஹரிணி வெளியிட்ட அதே வேளையில் அமைச்சர் நலிந்த மற்றொரு பெரிய செலவு பட்டியலையும் வெளியிட்டார். பல ஜனாதிபதிகளின் பயணச் செலவுகளுடன் ஒப்பிடும்போது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்கள் அரசாங்க வரி பணத்தை எவ்வாறு பயன்படுத்தியுள்ளனர் என்பது பற்றிய வெளிப்பாடுகள் அதிர்ச்சியளிப்பதாக இருந்தன. அவர் வெளிப்படுத்தியபடி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்தின் ஆளும் கட்சி அமைப்பாளர், 2 துணை தலைமை அமைப்பாளர்கள் மற்றும் 3 உதவி தலைமை அமைப்பாளர்களுக்கு மாதத்திற்கு 7.5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது. அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்கள் பெறும் சம்பளம் மற்றும் சலுகைகளுக்கு கூடுதலாக இந்த பணம் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. ஆளும் கட்சி துணை அமைப்பாளர் ஒருவர் தனது பயன்பாட்டிற்காக எடுத்துக்கொண்ட வாகனத்திற்கு மாதத்திற்கு 2,50,000 ரூபாய் வாடகை செலுத்தியிருந்தார். அதன்படி இந்த துணை அமைப்பாளரின் வாகனத்திற்கு மட்டும் 2.5 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. ஜனாதிபதி கோத்தாபயவும் அவர் தப்பி ஓடிய பின்னர் பதவியேற்ற 8வது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்த ஆளும் கட்சி அமைப்பு அலுவலகம் மூலம் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் 37.73 மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளனர் என்பதும் தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் எதிர்க்கட்சிகளும் தங்கள் பைகளை ஒவ்வொன்றாக வீசி எறிந்து வருகின்றன. அமெரிக்க உதவியிலிருந்து பணம் பெற்றவர்களின் பெயர் பட்டியலையும் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வெளியிடுகிறார்.